இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான பாகற்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் பாகற்காயை வந்து நம்ம வாஷ் பண்ணி இதை ரவுண்டாக கட் பண்ணி இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பாதி எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் அது கூட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எலுமிச்சப்பழம் விட்டதுனால ரொம்ப கசப்பு தெரியாது. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கசப்பெல்லாம் தெரியாது. இதை வந்து நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறவு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற எல்லா பாகற்காயும் இதில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுக்கோங்க. எல்லாம் போட முடியலன்னா அடுத்தடுத்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இது எல்லாம் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் 2 பக்கமும் மாறி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சுது. இப்போ அந்த சைடு அடுத்த சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து நமக்கு பாகற்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் தட்டில். இதை நீங்கள் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அரிசி மாவுலாம் போட்டிருக்கனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசப்பு தெரியாது ரொம்ப. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான பாகற்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.